Vassal Mission 452. General knowledge in English description side. இங்கு தமிழில் பொது அறிவு, சுதந்திர போராட்டம், சுதேசி இயக்கம், சத்தியாகிரக இயக்கம் போன்றவை இந்த பகுதியில் தரப்பட்டுள்ளது. புரட்சிகர இயக்கத்தின் தந்தை யார்? இந்தியாவில் புரட்சிகர சிந்தனையின் தந்தை என்று அழைக்கப்படும் பிபின் சந்திரபாலின் இந்திய சுதந்திர இயக்கத்துக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் தொலைநோக்குடையவை மற்றும் ஆழமானவை. அடுத்தது சரோஜினி நாயுடு. 1925 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரோஜினி நாயுடு. அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி. நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் வெளிப்பாடாக சுதந்திர போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று அவர் கூறினார். 1905 வங்காள பிரிவினைக்கு பிறகு சரோஜினி நாயுடு இந்திய தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார். கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் மகாத்மா காந்தி போன்ற இந்திய சுதந்திர இயக்கத்தின் தலைவர்களுடனான அவரது தொடர்புகள் சுதந்திரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்காக தீவிரமாக செயல்பட அவரை தூண்டின. 1915 மற்றும் 18 இடையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சமூக நலன், பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் தேசியவாதம் குறித்து விரிவுரைகளை நிகழ்த்தினார். 1917 பெண்கள் இந்திய சங்கத்தை நிறுவ அவர் உதவினார். அதே ஆண்டு அன்னி பெசன்ட்டுடன் சேர்ந்து கூட்டு தேர்வு குழுவின் முன் பெண்களின் வாக்குரிமைக்கான வழக்கை பிரதிநிதித்துவப்படுத்த லண்டனுக்கு சென்றார். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்கான தனது போராட்டத்தின் ஒரு பகுதியாக 1919 அகில இந்திய ஹோம் ரூல் லீக்கின் ஒரு பகுதியாக அவர் லண்டனுக்கு சென்றார். 1920 வளர்ந்து வரும் தேசிய இயக்கத்தின் மத்தியில் காந்திஜியின் சத்தியாகிரக இயக்கத்தில் சேர அவர் திரும்பினார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். சரியான பதில் அன்னி பெசன்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர். 1917 கல்கத்தா அமர்வில் இந்திய தேசிய காங்கிரசுக்கு அவர் தலைமை தாங்கினார். இந்தியாவின் 10 சுதந்திர போராளிகளின் பட்டியல்களை தருக. 1 மகாத்மா காந்தி, 2 ஜவஹர்லால் நேரு, 3 சர்தார் வல்லபாய் பட்டேல், 4 பகத்சிங், 5 லால் பகதூர் சாஸ்திரி, 6 ராம் பிரசாத் பிஸ்மில், 7 சுபாஷ் சந்திரபோஸ், 8 ராணி லட்சுமி பாய், 9 சந்திரசேகர் ஆசாத், 10 சாவித்ரி பாய் புலே. பாலகங்காதர திலகர். இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவரும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவர். லாலா லஜபதி ராய். இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவர். பஞ்சாப் சிங்கம் என்பது பொதுவாக இந்திய சுதந்திர ஆர்வலர் லாலா லஜபத் ராய் 1865 முதல் 1928 என்பதையே குறிக்கிறது. திலகரின் நூற்றாண்டு விழாவை நினைவுகூரும் வகையில் பூனே தளமாக கொண்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தேசியவாதிகளான லாலா லஜபதி ராய், லோக்மானிய பாலகங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் ஆகியோரின் பெயரிட்ட லால் பால் என்னும் சுதந்திர சகாப்த உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்க உள்ளது. சுதேசி இயக்கம் தொடங்கப்படுவதற்கான உடனடி காரணம் என்ன? 1 லார்ட் ஹர்சன் செய்த வங்காள பிரிவினை. 2 லோக்மானியா திலகருக்கு 18 மாத கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 3 லாலா லஜ்பத் ராய் மற்றும் அஜித் சிங் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டது மற்றும் பஞ்சாப் காலனித்துவ மசோதா நிறைவேற்றப்பட்டது. 5 சபேகர் சகோதரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அங்கதர் திலகர் ஜூலை 23, 1856, ஆகஸ்ட் 1, 1920
ஒரு இந்திய தேசியவாதி, ஆசிரியர் மற்றும் சுதந்திர ஆர்வலர் ஆவார். 1884ஆம் ஆண்டில் அவர் புனேயில் டெக்கான் கல்வி சங்கத்தை நிறுவினார். மேலும் அதன் கீழ் தொடக்கப் படிப்புகளுக்கான புதிய ஆங்கிலப் பள்ளியையும் உயர் கல்விக்காக பெர்குசன் கல்லூரியையும் தொடங்கினார். கல்வி நிறுவனங்களில் அவரது ஈடுபாடு இளம் இந்திய மனங்களின் கலாச்சார மறுமலர்ச்சியை வலியுறுத்துவதாகும். ஆங்கிலேயருக்கு திலகர் இந்திய அமைதியின்மையின் தந்தை என்றும், இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என பிரிக்கப்பட்டபோது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக ஒவ்வொரு உறுப்பினரும் எடுத்த நிலைப்பாடு, திலகர் எந்தப் பக்கத்தை ஆதரித்தார் என்பதில் சந்தேகமில்லை. இலக்கிய படைப்புகள்: கேசரி மற்றும் மராத்தா செய்தித்தாள்களை பிபின் சந்திரபால் புரட்சிகர சிந்தனைகளின் தந்தை எனப்படுவார். வங்காள மாகாணத்தில் சில்கெட்டில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். பால் தொழிலாளர், ஒரு பத்திரிகையாளர் மற்றும் பெரும்பாலும் பல செய்தித்தாள்களுக்கு பங்களித்தார். பிரிட்டிஷ் பொருட்களை பயன்படுத்துவதற்கு எதிராக எழுதுவதற்கு அவர் தனது இலக்கிய நிபுணத்தை பயன்படுத்தினார். அதற்கு பதிலாக இந்தியர்கள் சுதேசி பொருட்களை பயன்படுத்தத் தொடங்க வேண்டும் என்று வாதிட்டார். சுதேசி பொருட்களை பெருமளவில் நம்பியிருப்பது மக்கள் தங்கள் வறுமையை போக்க உதவும் என்று அவர் உறுதியாக கூறினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பகுதிகளை ஆங்கிலத்திலும் கீழே தந்திருக்கின்றோம். வாசித்துக் கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் சைடில் முழுவதும் தந்திருக்கிறோம். நன்றி. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ஆதரவை தரும் என்பதால் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.